அப்பாக்கு லீவு, பட் எனக்கு டியூட்டி. இன்னைக்கு எங்க வீட்டுக்கார் வெட்டியா தானே இருந்தா? ஆமா, வீட்ல பாத்திரம் கழுவி வச்சேன். கழுவிட்டியா? கழுவி. ஓகே, வெரி குட் பாய். அப்ப வெட்டியா இல்ல, வேலை பார்த்திருக்காங்க. பாட்டி ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அவ வீட்ல பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு அப்புறம் வந்து அங்க இருந்து கிளம்பிட்டேன். ஓகே, போயிட்டு பிரேக்கா பிக்கப் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்து நான் ஒரு பாத்திரத்தை சேர்த்து வச்சிட்டேன். ஒரு பாத்திரம் கழுவி முடிச்ச உடனே நான் தொட்டிக்குள்ள ஒண்ணு கொண்டு வந்து போட்டேன். அதான் சொல்றேன். பிரேக்காக்கு 2 மணிக்கு தான் ஷிஃப்ட் முடிஞ்சது. ஸோ முடிச்சுட்டு அவளை பிக்கப் பண்ணிட்டு 2:30 மணி இருக்கு. மணி என்ன இப்போ 4:30 இல்ல 3:30. ஸோ இப்போதான் கிளம்பி இருக்கிறோம். இன்னும் அவுட்டர் ரிங் ரோடே முடியல. நாங்கள் எத்தனை மணிக்கு போவோம்னு தெரியல. லேட் ஆயிடுச்சுன்னா அங்கேயே ஸ்டே. இன்னைக்கு என்ன வேணாலும் வாங்க. ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக இறங்கிட்டோம். ஸோ அந்த திருவண்ணாமலை டேர்ன் எடுத்துட்டோம். ஸோ இங்கேருந்து 73 கிலோமீட்டர் திருவண்ணாமலை. இன்னைக்குன்னு பார்த்து டெப்யூட்டி சிஎம் வராராம். ஒரே டிராஃபிக் ஃபுல்லா. ஆமா, நல்ல வேளை இந்த இடத்தோட நிறைய கோயிலுக்கு வராம. ஆமா, இல்லன்னா அவ்வளவுதான் கோயில் என்னாகிறது. இது வரைக்கும் எவ்வளோ போலீஸ் நின்னாங்க. நிறைய போலீஸ் வர வழியெல்லாம். சரி, கலர் கோலப்படி வாங்கலான்னு ஒரு கடையில் நிறுத்தினோம். நிறுத்த விட மாட்டானுங்க. ஏடு வண்டின்றானுங்க. விஐபி பரவாயில்ல, நம்மளுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஆமா, விஐபி வந்துட்டு இருக்காரு அப்படின்னானுங்க. யாரா அப்படின்னு கேட்டா டெப்யூட்டி சிஎம் வராராம். ஏதோ கட்சி மீட்டிங்கா. நாங்க கூட கோயிலுக்கு வரோம்னு ரொம்ப பயந்துட்டோம். அவ்வளவுதான், குழந்தைங்களை வச்சு நாங்க தத்தளிச்சோம். ஆமா, அதுவும் அவங்க வண்டி வந்து டெப்யூட்டி சிஎம் வண்டி வந்துருச்சுன்னா 1/2 hour ரோடு ஜாம் ஆயிடுமா. அதான் நிறுத்தி வச்சிருவாங்களாம் ஃபுல்லா. சரி, அதுக்கு முன்னாடியே அடிச்சு கிளம்பி வந்துட்டோம் எப்படியோ. ஆஹா, ஜோதி. ஏய் வாவ், குட்டியா திருவண்ணாமலை ஜோதி. அண்ணாமலை யானே எங்கள் உள்ளம் நிறைந்தோடி. ஜோதி நாங்க பாத்துட்டோம். கோயிலுக்கு போற வழியிலே பாத்துட்டோம். ஆமா, இப்ப கோவிலுக்கு வந்துட்டோம். அங்க முன்னாடியே காரை நிப்பாட்டிட்டு ஆட்டோல கோபுரத்துக்கு போறோம். இன்னும் எங்க போகணும்னு தெரியல, ஆனா போயிட்டு இருக்கோம். பாடா, கோயிலுக்கு வந்தாச்சு. செம்ம கூட்டம் கோயில். இப்போதான் தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்து நிற்கிறோம் மேற்கு கோபுரத்தில். உள்ளே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 hours ஆகிடுச்சு வெளியே வர்றதுக்கு. இந்த 2 பசங்களை வச்சுட்டு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். லீவ் நல்லா பிளான் பண்ணிடாதீங்க. ஆஸ் யூஷுவல் திருச்செந்தூர் போய் ரொம்ப கூட்டத்தில் இது தடுமாறணும். அதே மாதிரி தான் இங்கே இருந்தது. நம்ம இன்னைக்கு பேக் டு பாஸ்தா தான் பண்ண போகிறோம். அதுவும் அகேரோ ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணி தான் பேக் பண்ண போகிறோம். இதோட டாப்பில் எல்இடி டச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. உங்களோட ரெசிபிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ்டாக டைம் அண்ட் டெம்பரேச்சர் செட் பண்ணி குக் பண்ண முடியும். சிக்கன், ஃபிஷ் அண்ட் வெஜ்ஜுக்கான ப்ரீடிஃபைன் மோட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த கீஸ் யூஸ் பண்ணி டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இந்த கீஸ் யூஸ் பண்ணி டைம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இந்த எம் அப்படிங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் ப்ரீடிஃபைன் மோட்ஸ்க்கு மூவ் பண்ண முடியும். ஸோ இந்த பாஸ்தா பண்ணுறதுக்காக ஒரு ரெட் பெல் பெப்பர் எடுத்துக்கிறேன் அண்ட் ஒரு க்ரீன் கேப்சிகம் எடுத்துக்கிறேன். ஸோ அதை நறுக்கி வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. இது கூடவே ஸ்வீட் கார்ன் சேர்த்தா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் ஸ்வீட் கார்னும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் அகேரோ ஏர் ஃப்ரையர். ஸோ இது யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி பேக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து கிளாஸ் பவுல் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் நம்மளோட மக்ரோனியும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஆல்ரெடி நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம், பெல் பெப்பர் அண்ட் ஸ்வீட் கார்ன் இதெல்லாமே அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே அரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட் அண்ட் பெப்பர் இதுவும் ஆட் பண்ணிவிட்டு மில்க் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுட்டு இதை உள்ளே வச்சுட்டு 180 டிகிரியில் 20 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்தோம்னா அருமையான பேக்டு பாஸ்தா ரெடி. இதோட டாப்பிங்கில் எகெயின் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ப்ரீ டிஃபைன்டு டெம்பரேச்சர் அண்ட் டைமிங்கும் கொடுத்துருப்பாங்க. பட் நம்மளுக்கு இங்கே 180 டிகிரியில் 20 மினிட்ஸ் போதும். ஸோ அதை தான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சூப்பராக குக் ஆகி வந்துருச்சு. நம்ம பேக் பாஸ்தா ரெடி. சாப்பிட்டு பார்த்துடலாமா? நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த ரெசிபி ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ப்ராடக்ட் நீங்களும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். ஸோ நைட் வந்து நாங்கள் சொன்ன மாதிரியே ஸ்டே பண்ணிட்டோம். ஆமாம், அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு
காலையில எழுந்து குளிச்சு ரெடி ஆயிட்டு வந்துட்டோம். நாங்க ரொம்ப நாள் இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போயிருக்கோம். இந்த செஞ்சி ஃபோர்ட் போகணும் அப்படின்னு நிறைய ஆசை எனக்கு. ஆனா செஞ்சி ஃபோர்ட் போனதே இல்லை. இன்னைக்கு சரி ஓகே டப்புன்னு வண்டி திருப்போம், பக்கத்துல தானே இருக்காம திருப்பிட்டோம். பாருங்க கோயில்லாம் இருக்கு, செமையா இருக்கு கோயில். ஏய் ஆமாப்பா, மினி மகாபலிபுரம் மாதிரி இருக்கு பாக்க. ஆமா அந்த இருக்கு ஃபோர்ட், செமையா இருக்கு. வாவ், எங்கப்பா உள்ள போய் பார்த்துட்டு வருவோம். ஸோ வாங்க வந்தாச்சு. இவனுங்க வர மாட்டேங்கிறாங்க. கோட்டையா? ஒரு கோட்டை. ஏய் உள்ள பெருசா இருக்குடா. இது என்னது? ஏதோ முஸ்லீம்ல எழுதியிருக்காங்க. என்னதுங்க அது? ம் அதெல்லாம் ஒண்ணுமே போடலையே. ஏதோ ஒரு டீட்டெயில் போட்டிருப்பாங்க நினைச்சா ஒண்ணுமே இல்லை. சண்டே தான் வீட்டில் போய் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அப்படியே நம்ம செஞ்சு ஃபோர்ட்டுக்கு வந்துடுவோம். ரொம்ப நாள் கழிச்சு உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். அகழி எவ்வளோ ஆழம் டெப்த் எவ்வளோன்னு தெரில. இந்த சைடும் அகழி இருக்குது. எங்க வந்திருக்கோம் வருண்? செஞ்சி ஃபோர்ட். அங்க பாரு குரங்கு கூட்டத்தோட வருது. ஆமா வருது, நிறைய வருது. போ ஓடி ஓடி. பாம்பு. இதான் லேடிஸ் தங்குற மாளிகையா. எல்ஐசி டவர் மாதிரி இருக்குல்ல. போலாம் போலப்பா. எவ்வளோ ஹைட்டா கட்டியிருக்காங்க. அப்பா ஸோ இங்கே ஃபோர்ட் என்ட்ரன்ஸில் ஒரு பாட்டிமா இருந்தாங்க எங்ககிட்ட. சரி வரும்போது இது பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணோம். சரி கொடுத்தோம் அவங்களுக்கு காசு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க டீயும் பன்னும் கேட்டாங்க. சரி இங்கே கடை இருந்தால் வாங்கிட்டு கொண்டு போய் கொடுக்கலான்னு. ஐயோ கஷ்டமாக இருக்குது. அந்த இருக்குப்பா கடை. ஸோ பாட்டிக்கு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அந்த பாட்டி வந்து கதை சொல்லிட்டு அவங்களோட ஸ்டோரி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். பாய் சொல்லு துரு. பாட்டிக்கு எங்க இருக்காங்க? இங்க பாரு, இங்க இருக்காங்க பாட்டி, இங்க இருக்காங்க பாட்டி. பாட்டி பாய் சொல்லு. பாட்டி பாய். பாய் பாட்டி. பாய் பாட்டி. இப்போதான் வீடு வந்து சேர்ந்தோம். ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது எங்களுக்கு. நான் முன்னாடியே என்னோட தோட்டத்து விளாகில் வந்து போட்டிருந்தேன்ல இந்த செடி என்னோட ஃபேவரெட்னு. அதில் வந்து பெரிய பூ ஒன்று பூத்துருக்குது, செம்பருத்தி. அழகு, செம்ம அழகாக இருக்குது. ஸோ நாங்களும் வீடு வந்து சேர்ந்துட்டோம். நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். பாய்.